எஃபர்ட் இந்த இடத்துல தான் தெரியுது. இவ்வளோ நேரம் வரைக்கும் வெறும் தூரல் இருந்தால் ஒன்றும் தண்ணி இல்லை பாருங்க. கிளியராக இருக்கா? ஆமாம், வெரி குட். கைஸ், நம்ம வந்து இந்த பெண்கள் புயல் டைமில் வந்து லைட்டாக ஒரு ரவுண்ட்ஸ் வந்து அடிச்சுட்டு வரலான்ட்டு வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்து சும்மா டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம். ரெண்டாவது எங்கெங்கெல்லாம் தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கொஞ்சம் அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படி வெளியில் வரோம். ஸோ இது வந்து அன்சேஃப் தான், பட் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம மார்னிங் டைமில் மத்தியான டைம்லலாம் பெஞ்சதுக்கு இப்போ ஒரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2:30. ஸோ 2:30க்கா நாங்கள் வந்து அப்படியே சும்மா அப்படி வெளியில் போயிட்டு வரலாம்னு சொல்லி கிளம்புறோம். ஓரளவுக்கு மழை கம்மியாக தான் இருக்குங்க அந்த டைமில். ஸோ கொஞ்சம் ஏரியாஸ் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேடவாக்கம் பக்கத்துலலாம் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வரலான்ட்டு பிளானுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பெண்கள் புயலில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம போகிற டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியும் பயங்கரமாக மழை காற்று நீட்டு எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு வந்து நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்ட்டு பிளானில் வெளியில் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் போயிட்டு ஒரு டீ ஏதாச்சும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் தாங்க. ஸோ ரொம்ப ரிஸ்கியான இடத்துக்குலாம் நாங்கள் வந்து போக மாட்டோம். ஸோ ஒரு சேஃபான ஒரு சின்ன ஒரு ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த புயலில் வந்து எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, எங்கெங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புயல்னு தான் பேர். பாருங்கள் ரோட்டில் வந்து எவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்க பாருங்கள். ஸோ நம்ம தான் வந்து சும்மா அப்படி போயிட்டு வரலான்னு பார்த்தோன்னா வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக ஓடுற மாதிரியே இருக்குங்க. ஒரு புயல் மழை அப்படிங்கிற மாதிரியே இல்லை. பாருங்கள் எவ்வளோ வண்டிகள் வந்துட்டு இருக்கு பாருங்களேன் ரோட்டில். ஸோ இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறவங்கலாம் வந்து டெலிவரி பண்ணுற பாய்ஸ்லாம் சைக்கிள்லையே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் இவ்வளோ வண்டிகள் வரோங்கிறத எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ ஒரு நார்மல் டே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 டைமில் வந்து இப்போ மற்ற நாளில் ஆஃபீஸ் டே டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வண்டிகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி தான் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரோட்டில் அவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு. இன்னும் ஈவினிங் பாருங்களேன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் சொல்லப்போனால். இப்போ பார்க்கும்போது பாருங்கள் மழை வந்து லைட்டாக ஒரு சின்ன சின்ன ட்ராப்ஸ் தான் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பாருங்கள் க்ளவுட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்போசிட்டில் க்ளவுடு வந்து பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது க்ளவுடு. ஸோ நாங்கள் ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இருக்குது சைடில். வெளியில் வந்துட்டோன்னே இதுனா நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க. ஆமாம், இது மழை வந்துட்டு விடுறதுனால அதாவது நார்மல் டே மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். இப்போ மணி 2:30க்கு பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸ் டேஸ்லாம் எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா 2:30க்கு. ஆனால் ரோட்டில் இவ்வளோ தண்ணி இருக்கா சார்? கொஞ்சம் இப்போ மழை பேஞ்சிருக்கு போல காலையிலேருந்து. இப்போ தண்ணி இருக்குது, அப்போ வந்து தண்ணி இருக்காது. மற்றபடி ஆஸ் யூஷுவல் பார்த்தோன்னா மக்கள் சைக்கிளில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க. என்ன பாருங்கள் எவ்வளோ பேர் ஆப்போசிட்டில் வராங்க. க்ளவுடு செம்மையாக இருக்கானா. பீச்சுக்கு போனால் சூப்பராக இருக்குங்க. பீச் அலவுட் இல்லை சார். பாருங்க ஆப்போசிட்ல கிளவுட் வந்து எவ்வளவு பயங்கரமா வருதுன்னு பாருங்க. கருகரு மேகங்கள் வருது. மழை விட்டாலும் திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் மேடவாக்கத்துல தண்ணி இல்ல சார்.
மேடவாக்கம் ஏரியாவில் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், பெருசா வந்து எங்கேயுமே தண்ணி கட்டல. கரெக்டுங்களா ராம்? சுத்தி காமிங்க. நம்மளதான் யாரெல்லாம் இருக்கானிட்டு உள்ள காமிக்கட்டமா? இவர் தாங்க ப்ராப்பர் மேடவாக்கம் மிஸ்டர் வெங்கி. பாருங்க. வணக்கம். 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 ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. இவர் தான் எங்க ட்ரிப்போட ஹீரோ. இங்க இருந்து பள்ளிக்கரணை போயிட்டு வரதுக்கு ஒரு ட்ரிப்பு. இதனால அதை கோஆர்டினேட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க சார். வண்டியெல்லாம் ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது சார். ஆமா, பரபரப்பா இருந்த கை சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆமா சார். அதே இல்லையா, எவ்வளவு நேரம் தான் தூங்கிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கான நாங்க ஒரு பெரிய அசைன்மெண்ட்டோட வந்திருக்கோம். எங்க பின்னாடி மேடவாக்கம்னு ஒருத்தர் காமிச்சாங்கல்ல வெங்கட், அவரை பேச வைக்கணும். அவர் சிரிச்சே வந்துட்டு காலத்தை ஓட்டுனுக்குறாரு. அவரை பேச வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ட்ரிப்பே ஆரம்பிச்சிருக்கோம். போறதுக்குள்ள அவரை பேச வைப்போம், வீடியோ லாக்ல அவரோட வாய்ஸும் வர வைக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. ஓகே, இப்போதைக்கு சொல்லியிருக்காரு, பாப்போம் என்ன சொல்றாரு. இங்க ஒரு ஆள் அடிப்படின்னு வருது. எப்படி வெங்கட் என்ன சொல்றீங்க? இருங்க சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். அவர் ஏதோ மேப்ல ஏதோ பாத்துட்டு சார். வெங்கி பாய்லாம் சிரிச்சாலே ஏகப்பட்ட லைக்ஸ் வரும். பேசினாருன்னா அப்படியே சிஸ்டமே ஹேங் ஆயிடும். கைஸ், இப்போ நம்ம வந்து பாலாஜி டண்டல் காலேஜ் பக்கத்தில் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளம் அந்த இடத்துலலாம். இப்போ என்னன்னு தெரியல, தண்ணியே இல்லை. அப்போ ஒன்றும் புயல் சரியில்லையா, இல்லை ஒருவேளை ஏரியாவை வந்து டெவலப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ரெட்டும் உழுது கிரீனும் உழுது, அதனால நம்ம வந்து தாராளமாக போகலாம். சிக்னல் வந்து ரெண்டுமே உழுதுருக்கு, அதனால நிற்கணும்னா நிற்கலாம், போனோம்னா போகலாம். இந்த ரோடு நல்லா வைடன் பண்ணிட்டோம் சார். இந்த ரோடு நல்லா விரிச்சிட்டாங்க. ரெண்டாவது அந்த காவா வந்து நல்லா கனெக்ஷன் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் வெளிய தள்ளி விட்டாங்க நினைக்கிறேன். பள்ளிக்கரணையில ஒண்ணும் இல்ல சார். பள்ளிக்கரணையில வந்து ஒரு பிரச்சனை இல்லைங்க, மக்கள் என்னால எங்க வேணாலும் போய்க்கலாம். பள்ளிக்கரணையில பாருங்க, பாலத்துல வந்து கார் வந்து லைன்ல நிக்கிறது, அங்க வெளியில துடைக்க முடியுமா? இருங்க சார், நான் இறக்கிட்டே வரேன். பாருங்க, போங்க சார், நீங்க போங்க அப்படியே. ஸோ மக்கள் வந்து வேளச்சேரியில் உள்ளவங்கலாம் ஆஸ் யூஷுவல் கார் வந்து இங்கே விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கல்லெல்லாம் எடுத்து வந்து ரெண்டு சைடும் சார், அந்த சைடும் நிற்குது பாருங்க. ரெண்டு கடைக்குமே கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. இது வந்து எந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் இது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா கார் எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க. ஸோ இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான். அதிகமாக மழை பெஞ்சனா இவங்க வந்து சேஃப்டிக்காக கொண்டு விடுறது. இதனால யாரும் ரேடியல் ரோடு கூட கிளியர் சார், ஒன்றும் தண்ணி இல்லை பாருங்க. கூட கிளியராக இருக்கா? ஆமாம், சூப்பர், வெரி குட். அந்த ரோட்லேயே வண்டி போகுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்க, அங்கேயுமே வண்டி போகுது. ஆமாம், ஆளுக்கு பொருளை கலப்புறாங்க. அங்கே தண்ணி இங்கே தண்ணி, எங்கே போக விட மாட்டாங்க, அங்கே போக விட மாட்டாங்கன்னுட்டு. ஒருவேளை ஓரளவுக்கு இந்த காவா வந்து நல்லா போட்டு வசதி பண்ணி விட்டாங்களோ, தண்ணிலாம் நீட்டா போறதுக்காக. மழை பெருசா இல்லை சார். இல்லைன்னா மழை பெருசா இல்லை, அதுதான் காரணம். ஏன்னா கிளவுட் இப்போ தான் வருது, மறுபடியும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம், நல்லா ஓப்பனாகவே விட்டு போகலாம். ஆமாம், ரெட்டு போட்டிருக்கு. இருந்தாலும் கவர்மெண்ட் பஸ் அது பாட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அதனால கவர்மெண்ட் தானே நாங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். சார் ரெட் இருந்தால் தான் போவார், க்ரீன் இருந்தால் நின்றுவார். என்ன சார்? ஆமாம், ரெட் இருந்தால் தான் நிற்போங்க. நீங்கள் வேற என்ன வெங்கி, சிக்னல்ல ரெட்டை ஃபாலோ பண்ணீங்களா? இல்லைங்க தெரியுதா? வெங்கட் தெர்றாப்லையா? நல்ல பிரைட்டா இல்ல என்ன? அவசரத்துல போறோம். எமர்ஜென்சி நினைக்கிறேன். வேளச்சேரி பிரிட்ஜ் வந்துட்டா சார். பாருங்க, இப்போ வந்து வேளச்சேரி பிரிட்ஜ்லயுமே பாத்தீங்கன்னா பாருங்க கைஸ், பாருங்க மத்தியிலுமே வந்து காரை விட்டுருக்காங்க. ஆனா இது வந்து தப்பு. ஒன்று வந்து ரெண்டு கரைக்கும் லெஃப்ட்ல விடுறது நல்லது. கல்லெல்லாம் கொண்டு வராங்க வீட்டில் இருந்து. பாருங்க, இப்போ வந்து நம்ம வேளச்சேரி பிரிட்ஜில் போயிட்டு இருக்கோங்க. வேளச்சேரி ரயில்வே கிராசிங் பிரிட்ஜில் போயிட்டு இருக்கோம். வழக்கமான எங்கேயுமே நிறைய கார்கள் வந்து பார்க்கிங் விட்டுருக்காங்க பாருங்க.
பார்க்கணும், ஏன்னா இது எடுக்கிறதுக்கு அப்போ பிளேட்டை மாற்றிடணும் சார். ரெண்டு பேபி நல்லா மாட்டிருக்கா சார் கூட்டம். தண்ணியில எல்லாம் வந்து நிப்பாட்டி யூடியூப்ல உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா? ஏன் வீட்டுல இருந்து அடிக்கிறதுக்கா? அடிப்பாங்க சார். இந்த கவர்மெண்ட் என்ன தண்ணி நிக்குதுங்க இல்லையா? இல்ல இங்க இந்த கடற்கரை மட்டும்தான். இங்க அது எப்பவுமே நிக்கும் தான் சார். இந்த ராம்நகர்ல எப்பவுமே தண்ணி நிக்கும். இவரும் நல்லா நம்ம தண்ணிங்க relative full-ஆ. இருக்காங்க. கண்ணன் ஸ்டோர். வெங்கடேஸ்வரா. அவ்வளோலாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இது யூஸ்வல் இது கொஞ்சம் எல்லாமே ஆனா தண்ணி. இங்க வேளச்சேரி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் மக்கள் 1-2 பேர் போறாங்க இல்லையா, அதாவது வண்டிலையும் பைக்லயும் போறாங்க. மற்றபடி இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பிஸியா இருக்கும் இந்த ரோடு. அந்த அளவுக்கு மக்கள் நடமாட்டம் இல்ல, அவ்வளவுதான். மற்றபடி பஸ்லாம் நிறைய இருக்கு. 2016ல இங்கெல்லாம் ஃபுல்லா தண்ணி சார். அப்ப அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு ஒருவேளை. ஆமா, ஓயமார்லாம் தாராளமா போலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலலாம் எந்த ஒரு தண்ணியும் இல்ல. எல்லாம் clear ஆ இருக்கு சார். பாருங்க எல்லாமே ப்ளூ வண்டி ஆயிடுச்சுங்க. நிறைய ப்ளூ வண்டி விட்டாங்க. சூப்பரா இருக்கு வண்டி. ஏசி இல்ல, இது நான் ஏசி. நான் ஏசி தான். ஏசி இதுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. 150 பஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஏசி பஸ். மதுரைக்கு 100 பஸ் விட்டுருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா வென்டிலேஷன் இல்ல ஜி. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியாது, வெயில் காலத்துல கடுப்பா இருக்கும் அந்த பஸ்ல போக. இப்போ நம்ம அடுத்து எங்க சார் போறோம்? தரமணியா? தரமணி நெக்ஸ்ட் இப்படியே போயிட்டு நம்ம தரமணி போய் அப்படியே ஓஎம்ஆர்ல போயிட்டு பெருங்குடி எங்கேயாவது போயிடலாம். அப்படியே எங்கேயும் போயிடலாம். பாத்து சார், பள்ளம் சார் பாத்து. ஆமா, சரியான பள்ளம். சார் ரொம்ப ஹைப். தரமணி ஏரியாவிலயுமே பெருசா ஒன்றும் இல்லை, நல்லா நீட்டா தான் இருக்கு. ஆக்சுவலா மழை வந்து கம்மி தான். சொன்ன மாதிரி 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கிறதுனால பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. சார் இந்த டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 50-60 சென்டிமீட்டர்லாம் பெஞ்ச இடம் இதெல்லாம். இது 10 சென்ட். ஆமா ஆமா. பின்னாடி சஜஷன் கேளுங்க, டிசம்பர்ல எப்படி மழை பெஞ்சுன்னுட்டு. உங்களோட தாட்ஸ் என்ன வெங்கி? டிசம்பர்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிசம்பர் இன்னொரு மழை கட்டாயம் விடுங்க. டிசம்பர்ல எப்படி திருப்பி மழை ரொம்ப விழுகாம போகும். இன்னொரு மழை ஒரு 15க்குள்ள இன்னொரு மழை விழுகும். ஆமா, செகண்ட் வீக்ல கட்டாயம் எதிர்பார்ப்போம். போயிடுங்க அப்படியே. ஆனா இந்த ரோட்ல தண்ணி நிக்கும் சம்டைம்ஸ். இல்ல இல்ல ஒன்வே மாத்திட்டாங்க. இங்க இருந்து போவோம். அந்த ரைட் இல்ல ஜி, அந்த ரைட்ல நீங்க இங்க தான் வந்து யூ டர்ன் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அப்போலோ ஹாஸ்பிடல் ரைட் க்ளோஸ் பண்ணிட்டோம். 15ல அங்க இருந்தீங்களா? இப்ப அப்ப சேர்ந்து போல இத சேர்ந்து. என்ன சார் ஓயமார் போறோமா? ரைட் இருக்கா இங்க? ரைட் இருக்கா? இது கிடையாது, அங்க போய் யூ டர்ன் தான். ரைட் இருக்கு. இல்ல இல்ல, இங்க ரைட் இருக்கு. இருக்கு இங்க ரைட் இருக்கு. அங்க இருந்து யூ டர்ன். சார் இல்ல இருக்கு ரைட் இருக்கு. சரி, இது வந்து இப்போ நம்ம ஹோட்டல் ஹாலிடே இன் பக்கத்துல இருக்கோம். இங்கேயுமே வந்து எஸ்ஆர் பெட்ரோல் சொல்லிட்டோம். ஐஸ்வர்யா மருத்துவமனை இதான் சொன்னீங்களா? ஐஸ்வர்யா மருத்துவமனை பெருசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதை காமிங்க பாருங்க கைஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காங்க இவங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. கிரீன் போட்டாச்சு, கிளம்பலாம் இப்போ. அப்பதான் நமக்கு ஆப்போசிட்ல கவர்மெண்ட் பஸ் சால்ட்டா வர மாதிரி. அதான் நான் அப்பதே சொன்ன ஒரு வீடியோல, எந்த சிக்னலுமே அவங்க மதிக்கிறது கிடையாது. கவர்மெண்ட் பஸ் ரெட்டு போட்டோன்னா அவர் பாட்டுக்கு போவாரு கிராஸ் பண்ணிட்டு. நம்மலாம் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கணும். கரெக்டா பேசுறீங்க சார். இங்கெல்லாம் பெருசா இல்ல. எல்லா இடத்துலயும் மோட்டார்ஸ் வச்சிருக்காங்க சார். பாத்தீங்கன்னா அங்க மோட்டர் வச்சு தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால மழை சிவியரா பெய்யும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கட்டுது. அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே போயிருது. இந்த மாதிரி மோட்டர் வச்சு பம்ப் வச்சு இழுத்துனா பாருங்க, ஆப்போசிட் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்குங்க. காலையில அப்போதே ஒரு 2 மணி ஒரு 11 மணிக்கு நியூஸ் பார்க்கும்போது பயங்கரமா தண்ணின்னு சொல்லி நியூஸ்ல காமிச்சிட்டே இருந்தாங்க. அந்த பெருங்குடி ஓஎம்ஆர் ரோட பாருங்க. இது ஆப்போசிட்ல வந்து தண்ணியா இருந்ததை காமிச்சாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால நியூஸ்காரங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இது இனிமே இங்க தண்ணியில இருக்கு நிக்கிறதுல வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. செமையா இருக்கு. புயலோட எஃபெக்ட் இந்த இடத்துல தான் தெரியுது. இவ்வளவு நேரம் வரைக்கும் வெறும் தூரல் தான் இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா காத்தடிக்குது. புயலோட எஃபெக்ட், நல்ல தண்ணி. சூப்பர். இதுல வந்து ஓபன் ஏரியா. நாங்க கரெக்டா நிக்கலான்றப்ப சரியான காத்து, செம்ம எங்க வாய்ஸ் கூட உங்களுக்கு கிளியரா கேட்காத மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி ஏர் சவுண்ட். அதோட விண்டோட சவுண்ட் அப்படி இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நிறைய பேர் வந்துருக்காங்க. அவங்களும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா நின்னு வேடிக்கை எடுத்து எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த பேக்ரவுண்ட்ல இஸ்கான் டெம்பிள் தெரியுதுங்க. இருக்காங்க. இஸ்கான் டெம்பிள் தெரியுது. நம்ம நிக்கிறது வந்து இஸ்கான் டெம்பிள்
டீ குடிச்சிட்டு வந்துடலான்னு வந்துரும். அந்த ஐடியால எப்படி டீ குடிச்சிட்டு வந்துடும் பார்த்தோமா? டீ குடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காரு சார். நம்ம வருவோம்னு ஒரு கான்பிடன்ஸ் இல்ல. இவ்வளவு தூரம் போவோம் கார்ல சுத்துவோம்லாம் எதிர்பார்த்துக்க மாட்டாரு. கரெக்ட் தான். சூப்பரா இருந்த இந்த லொகேஷன், நல்லா இருந்துச்சு. கடைசியில மழை லைட்டா பெஞ்சதுனால நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். அடுத்து இப்ப பிலால்ல போயிட்டு ஆமா பிலால்ல போயிட்டு சாப்பிட போறோம். ஆமா எங்க ராமுக்கு வந்து பிலால்ல போயிட்டு ஜாம் பன் சாப்பிடணும்னு ரொம்ப கேட்டாரு. ஓகே அதனால போயிட்டு ஒரு கரெக்ட். பிலால் ஓபன் தானே? இல்ல ஓபன் தான் இருக்கும் சார். இன்னைக்கு பண்றதுதான் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கடல் கொந்தளிப்பாக இருக்கிறத வந்து பார்க்குறோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு புயல் டைமில் வந்து ஒரு கடல் எந்த சீற்றத்தில் இருக்கோங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். காற்று பயங்கரமாக அடிக்குது. இருந்தாலும் பேசுகிறது அந்தளவுக்கு கேட்குமான்னு தெரியல. பாருங்கள் கடல் எந்த அளவுக்கு சீற்றமாக இருக்குன்னு பாருங்கள். மேலே ஃபுல்லாக க்ளவுட் தான். கடல் பயங்கர சீட்டமாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க கடலை பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. பயங்கரமாக காத்தழுது நம்மள. ஓகே கடலுக்குள்ள போவோம் இப்போ. புயல் டைமில் ஒரு கடல் எப்படி இருக்குங்கிறது வந்து இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம் ரியலாக. கரெக்டுங்களா? ஃபஸ்ட் டைம் ரியலாக ஒரு கடல் எப்படி கொந்தளிக்குதுன்னு பார்க்குறோம். போலீஸ் வண்டியா? இல்லை இல்லை. ஓ பெட்ரோல்லாம் வருதுங்க. பெட்ரோல் மொத்தமாக அள்ளிட்டு போகிறாங்க. பெட்ரோல் வண்டிலாம் இல்லை பாருங்க தொழிட்டு வராங்க பாருங்க. யார் வரான்னு தெரியல. என்ன கடல் பக்கத்தில் போனீங்கன்னா அவங்கள விரட்டி விடுவாங்க. பின்னாடி ஏடிஎம்கே வண்டி வருது. அவங்க தொங்கின்னு வராங்க. சேட்டலைட் வண்டி. அதனால தான் இங்கே யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. யாரும் வர்றாங்கங்கிறதுனால தான் வெயிட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் யாரும் வர போகிறாங்க? மண்ணெல்லாம் அடிக்குது அப்படியே. ஒரு கடல் எந்த அளவுக்கு வந்துருக்குங்கிறத பார்க்க முடியும். அப்பா மண் வேற அடிக்குது மேலே. இது எப்படி இருக்கு பாருங்க. கடல் வந்து எந்த அளவுக்கு கொந்தளிப்பா இருக்கு பாருங்க. காலெல்லாம் பயங்கரமா
த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. நிறைய பேருக்கு வெயிட் பண்ணிட்டு லைட்டாக இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. சரி, என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? வேற இடத்துக்கு போகணுமா? கிளம்பலாமா? பீச்சை பார்த்தாச்சு, அப்படியே நம்ம வீட்டை பார்த்து போக வேண்டியதான். இப்போ வந்து நம்ம சோழிங்கநல்லூர் வந்துட்டோம். சோழிங்கநல்லூரில் கூட அந்தளவுக்கு தண்ணி இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. தண்ணியே இல்லை. ஆமாம், மழை விட்டு 2 மணி நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் எங்கெங்கே தண்ணி இருக்கும். அப்படிதான். டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. சரி, அவரையும் சேர்த்து எடுப்போம். தான் டியூட்டி பார்க்குறாருன்னுட்டு. லெஃப்ட் எடுத்துக்கோங்க சார். அது அவர் ராம் கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் பின்னாடி இது சொல்லிக்கிறோம். இந்த சைடு ஆஃப் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச மழை கம்மியாக பெஞ்சிருக்கு. பஸ் தவிர இந்த வண்டி இதில் போகவே முடியாது இந்த ரோட்டில். இது சோழிங்கநல்லூர் ஐடி பார்க் ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. எல்லாம் பயங்கரமாக தண்ணியாக இருக்க வேண்டிய இடம். நாங்கள் எங்களோட பொழுது மத்தியான பொழுது நல்லா போச்சு. நாங்கள் எதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம், இந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டாங்களா, அந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டாங்களா, என்ன பண்ண போகிறோன்னு. ஆனால் நாங்கள் எந்த பக்கம்லாம் போனோமோ அந்த பக்கம்லாம் சுத்தமாக தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா கிளியராக இருந்தது ரோடு. நல்ல மழையும் இல்லை. நாங்கள் வந்த டைம் மழையே இல்லை. அதனால இந்த இடத்துல பெருசாக காரில் எப்போ ஏறணுமோ அப்பத்துலேருந்து வரைக்கும் மழையே இல்லை. என்ன தெரியுது, நாங்கள் வெளில இறங்கினா மழை யாருக்கும் வராது. ஸோ எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க. ஆனால் இது வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த நடந்த ஒரே நல்ல விஷயம், எங்களுக்கு 2 பன்னு கிடச்சிது. எங்கள் வள்ளல் இவர் தான். பிலால்ல பண்ணு சாப்பிட்டோம் கடைசியில். அது ஒன்று தான் ஒரு பொடி இன்னைக்கு. ஆனால் கடலை பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இல்லையா? கடல் பயங்கரமாக இருந்துச்சுங்க. உள்ளெல்லாம் மாட்டினோன்னா அவ்வளோதான். நேராக ஸ்ரீலங்காவுக்கு கடைசி ஒரே ஒரு இடத்துல தண்ணி மட்டும் தேங்கி இருக்குது. ஆமாங்க, குளோபல் ஹாஸ்பிட்டல் போகிற வழிங்க அது. சரி, ஓகே, சூப்பராக ஒரு ரவுண்டை வந்து நம்ம போட்டு வந்தாச்சு. லஞ்சு முடிச்சுட்டு இப்போ மணி 5 மணி. வீட்டில் போயிட்டு டீ காஃபி கிடைக்குதான்னு பார்ப்போம் எல்லாருக்கும். முடிச்சுக்கலாமா? ஆமாம், இதோட இந்த வீலாக்கை வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வேற ஒரு இடத்துல நம்ம வந்து Have a nice weekend, be safe. அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம்.